தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிட்ஹெர்ட் பிரைஸ். இந்த காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஆடிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணுறதுக்குன்னு நிறைய வந்து இப்போ கம்பெனி வந்து இருக்குது. ஸோ அந்த ஆடிட்டை வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட வந்து சார்ட்டை வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 7வது மாதம் 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பம்ப் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் வந்து பார்த்திங்கன்னா பம்பே கொடுக்காமல் சும்மா சைலண்ட்டாக கடந்த ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதோட ஆல் டைம் ஹை வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ எக்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 800 எக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதாவது வெறும் 1 இயர்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 800 எக்ஸ் வந்து போயிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், லிஸ்ட் பண்ணும்போது உள்ள ப்ரைஸையும் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட் ப்ரைஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ எத்தனை எக்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு பம்ப் வந்து கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்த ஒரு காயின் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஓகே, இவங்க வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கணக்கான சப்ளை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது. அதையும் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டு. இதில் வந்து பாருங்கள், அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் கேஸ் ஃபீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்யூர், அதுக்கப்புறம் ஸ்கேலபிள் பிளாக் செயின் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரான்சாக்ஷன் பெர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1,00,000 ட்ரான்சாக்ஷன் ஒரு செகண்டில் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜீரோ கேஸ் ஃபீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், 1,00,000 ட்ரான்சாக்ஷன் பெர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து காயின் வந்து கொண்டு வராங்க. இப்போ எப்படி பினான்ஸுக்கோ எத்தீரியமுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ERC20 BEP20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க என்ன கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா BRC20 அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா NFT கேமு, டெஃபி, Web3, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இது எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் வந்து இன்னும் பூம் ஆகும். அது மட்டும் இல்லை, இவங்களோட சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவங்களோட ட்விட்டரில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 1,00,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஹோல்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,23,101 ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஹோல்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. K.io, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MEXC, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்மார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா XT.com. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸு. அது மட்டும் இல்லை, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வேலெட்டு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஸ்டேக்கிங் ஆப்ஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சப்ளை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ளை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு 57% வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது காயினை வந்து லிஸ்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. பர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்ளை வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க சப்ளை வந்து ட்ரில்லியன் கணக்கில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சப்ளைவை கம்மி பண்ணுறதுக்கு பர்னிங் மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபேக். அதாவது அவங்க வந்து காயினை வந்து பை பண்ணி அதை வந்து பேர்ன் பண்ணுறாங்க. அதை பேர்ன் பண்ணுற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதை பேர்ன் பண்ணி பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணி லிக்விடிட்டியில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சப்ளைவை குறைக்க என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த உங்களோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து ஃபீஸ் வந்து போகும். அந்த 5% ஃபீஸையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணி அவங்க லிக்விடிட்டியில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ரோட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோட் மேப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங். இவங்க வந்து ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரீயாக வந்து ஆடிட்டிங் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரீ ஆடிட்டிங் வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பினான்ஸில், அதுக்கப்புறம் எத்தீரியம், இந்த ரெண்டுலேயும் வர ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆடிட்டிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடிட்டிங்கில் வந்து அவங்க வந்து என்னென்னலாம் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே அவங்களோட கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இவங்க கோடிங்கில் வந்து ஏதாவது சிக்கல் வர மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டை ஃபுல்லாக ஓவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரவாக வந்து செக் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரக்ஃபுல், அதாவது ரக்ஃபுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆடிட்டில் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி லாக் அனாலிசிஸ், இதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணி கொடுக்குறனால இது வந்து ஒரு நல்ல ஒரு பூம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இவங்களோட வேலெட்டை பற்றி பார்க்கலாம். இவங்களோட வேலெட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ளஸ் iOS இது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட வேலெட்டில் வந்து எல்லா கிராஸ் செயின், அதாவது எல்லா பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செயின். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப்ஷன், ஸ்டேக்கிங் பண்ணுற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80% வந்து ஏபிஐ வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 80% வந்து நமக்கு வந்து ஏபிஐ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ணுற மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிற ரிவார்ட்ஸு. ஸோ நம்ம அவங்களோட டோக்கனை வாங்கி நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ரிவார்ட்ஸாகவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எங்கே ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து பேங்கிங் ஷாப்பில் நீங்கள் பை பண்ணிவிட்டு பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டை வந்து நம்ம டிஆப்ஸில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேக்கிங் பண்ணும்போது அவங்க வந்து ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை வந்து நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறது கேட்டாடைவோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஏஎக்ஸி, எல் பேங்க்கு, பிட்மார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்பிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காயினை நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டாடைவோ, எம்ஏஎக்ஸி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்மார்ட், இந்த 3 எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேக்கிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் ஷாப் வந்து யூஸ் பண்ணி பேங்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து நல்லாவே ஒரு பம்பில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுத்துட்டு இந்த காயின் வந்து நல்லா டம்ப் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து டிசிஏ மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அகைன் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் புல்ரனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணுங்கள். ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.